அதாவது இந்த க்ஷேத்திரத்துல இவர் அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு பேர். இந்த அம்பாளுக்கு தானத்தை தொடங்கி வச்சவர் தான். இந்த அம்பாளுக்கு போஜனம் பண்றவர் தான். இவருடைய சிரசை பார்த்தீங்கன்னா தலை சாஞ்சிருக்கும். இவருடைய பார்வை நிருதியை பார்க்கும். நிருதினா யோகத்துக்கு அதிபதினு சொல்லுவா. பொதுவாகவே குரு பார்த்தா நன்மை கோடி. ஆனா அந்த குருவே நிருதியை பார்க்கறதுனால இன்னும் பல கோடி பலன். அது மட்டும் இல்லாம சுவாமி 3 வடிவம். இந்த பக்கம் காதை அடைச்சுக்கிறேன், இந்த பக்கம் காது நீட்டின்னு இருக்கும், இது நந்தி இருக்கும், இது சிவ வடிவம். இந்த பக்கம் ஆதி விநாயகர் வடிவம், ஞான மார்க்கமான வடிவம். சேர்ந்தா நடுப்புற குரு வடிவம். இது ராகு கேது, ஜீவராசி புலி சிறுத்தை சிங்கம். இவர் தான் இந்த அம்பாளுக்கு அன்னத்தை தானம் பண்றதுனால இவருக்கு பேரு அன்ன தான தட்சிணாமூர்த்தின்னு பேர். இவருடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கே சாப்பாடு போடுவார். இவர் சாப்பிட்றதே உங்க கனவுல வந்து சொல்லணும். இந்த மாதிரி ஐயா சாப்பிடணும் அப்படின்னா அவர் வந்து உங்க கனவுல சொல்லிட்டாருன்னா நீங்க உங்க கையாலே வெங்கால பானை புதுசா வாங்கிட்டு வந்து அந்த சாத்தை இந்த மடப்பள்ளியில வெடிச்சிருவோம். அந்த சாத்தை உங்களுக்கு நேராக வெடிச்சு விட்டு மூடி வச்சிருவோம். மறுநாள் காலைல 4 வெங்காயம் மாவட்டை போட்டுட்டோ 1 டம்ளர் கொண்டு வந்து ஒரு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டோம். நீங்க 1 டம்ளர், நான் 1 டம்ளர், உங்க சொந்தக்காரங்கெல்லாம் 1 டம்ளர், யார் இருந்தாலும் சாப்பிடலாம். நீங்க உங்கள்கிட்ட கேட்டிருந்தாருன்னா அமிர்தம் மாதிரி இனிக்கும். கேட்கல அப்படின்னு போய் சொல்லியிருந்தேன்னா பாவக்கா மாதிரி கசக்க விடுவார். அப்ப எப்படி இருப்பாருன்னு பார்த்தோம். உங்களை சுத்தி உள்ள வாழ்க்கை அவர் நான் கேட்டேன் கேட்கலங்கிறத சாப்பிட்றத வச்சு கட்டு கொடுத்துடலாம். பாவக்காவை போட்டு அப்படி கசக்கும், அந்த மாதிரி கசக்கும். இன்னைக்கு ஒரு ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுவார். இவர் சாப்பிட்றது நீர் ஊற்றிய சாதம்னு சொல்லுவோம், நம்ம பழையதுன்னு சொல்லுவோம். அதுதான் சாப்பிடுவார். இந்த குருவனுடைய பார்வை நிறுதியை பார்க்கறதுனால பலன் அதிகம். மனிதனுக்கு ஜீவகாரியம்னு சொல்லுவா. நாவிதான் பிரதானம். அண்ணன் தான் நம்ம ஜீவனை உருவாக்குறது. அப்ப பிரதானமாகப்பட்டது இந்த குரு. இவர் தான். அவர் கொடுக்கறதும் தானம், அன்னதான தட்சிணாமூர்த்தி பேர். அதனாலதான் பிராச்சீனமான விக்கிரகமாகுது.